ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் நம்ம சேனலில் லாஸ்ட் வீக்லேயே இன்னும் ஒரு வீடியோ 2 வீடியோ சேர்த்து போடலாம்னு நினச்சேன். என்னுடைய டைம் கொஞ்சம் நான் டைம் ஒதுக்கி வீடியோ போடுறதுங்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன். ஸோ அதனால் என்னால் போட முடியல. ப்ளஸ் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஏர் இண்டியா சம்மந்தப்பட்ட வீடியோ. இந்த வீடியோ நான் ஒரிஜினலாக ஷூட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. வேற ஒரு கண்டென்ட் டாபிக் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஷூட் பண்ணுற ஒரு ப்ராசஸை அதுக்கான கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்த போது தான் ஸோ ஏர் இண்டியா கிராஷ், ஃபேட்ஃபுல் ஏர் இண்டியா கிராஷ் அப்படின்னு சொல்லணும். ஸோ உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு சோகமான ஒரு நியூஸ் இது. ஸோ எகைன் இந்த நியூஸ் எப்போவுமே நான் ஒரு நியூஸ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நியூஸாக நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைப்பேன். இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் என்னால் திரும்பவும் போய் படிக்க முடியல. எதையுமே நான் படித்ததை ஸோ வீடியோவில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் திரும்பவும் போய் படிக்க முடியல. ஏன்னா ரொம்பவே உழுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி அவங்க இறந்த விக்டிம்ஸோட ஒவ்வொருத்தவங்களோட கனவை பற்றியும் நியூஸ்லலாம் வரும்போது அதை திரும்பவும் என்னால் படித்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனசு எனக்கு உண்மையிலே கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ நான் படித்தது என்னென்னா, வெளிநாட்டில் ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு பர்த்டே அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஃப்ளைட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், நம்ம சீக்கிரம் மீட் பண்ணணும் நம்ம ஹஸ்பண்டை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க யூகே லண்டனுக்கு போகணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆசையை ப்ரீபோன் பண்ணி இந்த ஃப்ளைட்டில் போய் இறந்துருக்காங்க. இன்கேஸ் அவங்களுடைய பிளானை ப்ரீபோன் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த ஃப்ளைட்டில் போய் இருந்திருக்க மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் படித்தேன். பட் இன்னைக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எனக்கு திரும்பி அதை போய் படிக்கிற மனநிலை உண்மையிலே கிடையாது. என்னால் அதை திரும்பவும் படிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அதுதான் உண்மை. ஒரு கம்ப்ளீட்லி டிஸ்டர்பிங் ஒரு நியூஸுங்க. அதாவது இதை விட ஒரு டிஸ்டர்பிங்கான நியூஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் ஒரு பெரிய கொஷின். ஸோ என்னன்னா, அந்த ஃப்ளைட் போய் ஹாஸ்டலில் இடிச்சிருச்சு. நீங்கள் எல்லாம் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இனிமே பேச தான் போகிறோம் அதை பற்றி. என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கொஷின் மார்க். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் நான் பார்த்தேன். என்னன்னா, இப்போ இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஷினை நோக்கி தான் இருக்காங்க. ஸோ அப்படிதான் அதில் போட்டிருந்துச்சு. விச் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. எல்லாரும் நமக்கே பார்த்தோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய நமக்கே என்ன காரணம்ங்கிறத நம்ம கண்டே பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நமக்குள்ள வருது. ஏன்னா கண்டே பிடிச்சாகணும். இப்படி இவ்வளோ பெரிய ஒரு நியூஸ் நடந்திருக்கு. எதனால அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சாகணும். விச் ஆப்வியஸ்லி எல்லாருமே அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா நியூஸ் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நான் சொல்றேன், ஒரு வியூவரா, ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா நான் சொல்றேன், கண்டிப்பா இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ அதை மட்டும் இல்லாமல் இது டர்க்கி பண்ண ஒரு விஷயம் அப்படின்னும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏர் இண்டியா போயிங் 787-8 ட்ரீம் லைனர். ஸோ இதுதான் அந்த ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்லேருந்து லண்டன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் பார்த்தோம்னா மொத்தமாக 242 பேர் போயிருக்காங்க. ஸோ இதில் 2 பைலட்ஸு, 10 க்ரூ மெம்பர்ஸ். ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு, பேசஞ்சர்ஸ் அவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 230 பேர். ஸோ இந்த ஃப்ளைட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைலட் பார்த்தோம்னா மேடே கால் பண்ணிடுறாரு. இந்த மேடே கால் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பை திஸ் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஒரு இம்மீடியட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு எமர்ஜென்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு இருந்தால் தான் இந்த மேடே கால் அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
அப்படிங்கிறத பைலட் கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுதான் வந்து கடைசியா ஒரு பைலட் பேசினதா சொல்லப்படுது. எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று ரெக்கவர் பண்ணாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம் பின்னாடி. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டு நேரா ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள போயிடுது. அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா மேகானி நகர் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுது. அங்க மேகானி நகர்ல இருக்கக்கூடிய பிஜே மெடிக்கல் காலேஜ், அந்த காலேஜோட ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலோட சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, ஸோ நேராக போய் இந்த ஃப்ளைட்டு அங்கே போய் இடிச்சிடுது. ஃப்ளைட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியும், அந்த ஃப்ளைட் வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு இல்லையா. ஸோ பெரிய டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால உள்ள ஃபியூவல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளைட்குள்ள 1.25 lakh லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அதாவது 1.25 லட்சம் லிட்டர்ஸ் உள்ள வந்து எரிவாயு இருந்திருக்கு. ஸோ ஃப்ளைட் அந்த ஹாஸ்டலில் மோதினதுக்கு அப்புறம் இந்த 1.25 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் உள்ளே இருந்ததுனால பற்றிக்கிச்சு. பற்றினதுக்கு அப்புறம் எரிஞ்சிருச்சு. இதில் நமக்கு வந்து ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, சீட் 11A இருந்திருக்கக்கூடிய மிஸ்டர் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அப்படிங்கிறவர் பொழைச்சிருக்காரு. ஸோ எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமாக புகை வருது, எல்லாம் வருது. அவர் வந்து வந்தார். ஸோ அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதாவது ஒரு இப்போதான் ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பயங்கரமான ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்மோக் அதுன்னு இருக்காரு, அவர் வந்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல அவர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஏதோ காலேஜில் இருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து எல்லாம் வந்து நினச்சாங்க. ஏன்னா அந்த காலேஜில் தானே போய் இடிச்சுது. ஸோ அவர் மட்டும் வந்திருக்காரு. இப்போ அது வந்து பார்த்தோம்னா ஃபேட் ஆர் சீட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவருடைய தலையெழுத்தினால அவர் தப்பிச்சாரா இல்லை அந்த சீட்டுனால தப்பிச்சாரா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அதை பற்றி பேச்சுவார்த்தை வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அது தனி விஷயம். பட் இவர் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் மட்டும் பொழைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஆறுதல் படுறதா இல்லை அவருடைய யங்கர் பிரதர் அதே ஃப்ளைட்டை டிராவல் ஆனவர் வந்து பார்த்தோம்னா இறந்துட்டாரு. இப்போ இவர் இந்த ஃப்ளைட் மோதினதுக்கு அப்புறம் வெளியே வராரு. ஸோ வெளியே வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்பி அந்த ஃப்ளைட் எரிஞ்சிட்டு இருக்கு அவர் கண்ணுக்கு முன்னாடி, தப்பிச்சுட்டு வெளியே வந்துட்டு திரும்பவும் அந்த நெருப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு அந்த ஸ்மோக்கை நோக்கி திரும்பியும் போக ஆரம்பிச்சிருக்காரு. சுத்தி இருக்கவங்கள ஏன் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய யங்கர் பிரதர் அங்க அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல, உள்ள வந்து நெருப்புல மாட்டிக்கிட்டு இருக்காரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க இருக்கவங்க அவரை பத்திரமா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அவர் அங்கிருந்து அந்த ஃப்ளைட்ல இருந்து அந்த ஃப்ளைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் தப்பிச்சு வெளியே வந்த போதே அவங்க அப்பாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணியிருக்காரு. வீடியோ கால் பண்ணி நான் வந்து பொழைச்சிட்டேன், ஆனா எப்படி பொழைச்சனே எனக்கு தெரியல, என்னுடைய யங்கர் பிரதர் அவரோட நிலைமை எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி சொல்லியிருக்காரு. என்னால வந்து உண்மையிலே ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அவரு அங்க ரொம்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நமக்கே இங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ அவருக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அது ஃபர்ஸ்ட் திங். இப்ப உள்ள இருந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனவு இருந்திருக்கு. அது எல்லாமே மீடியால கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஹஸ்பண்டை பார்க்க போறாங்க, ஏற்கனவே ஷெட்யூல் பண்ண ஃப்ளைட்டை விட்டுட்டு முன்னாடியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஃப்ளைட்ல ஏறி போயிருக்காங்க. அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கனவுகள் இதெல்லாம் வெளியே வர வர அதை வந்து நான் ஒரு தடவை தான் படித்தேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்காக இன்னொரு தடவை என்னால் சீரியஸாகவே படிக்க முடியல. உங்களுக்கு அந்த மன வலிமை இருந்துச்சுன்னா போய் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கோம், ஒரு செகண்ட்ல வந்து காணாம போயிடுது. ஸோ அதுதான் இது நமக்கு வந்து காட்டுது. இது வந்து ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய டிராவலர்ஸ் இவங்களை தவிர அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல இந்த ஃப்ளைட் நேரா போய் இடிச்சு அங்க இறந்தவங்களும் அதிகம். ஏன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு 270 பேர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த 270 பேர்த்துல 241 பேர் தான் ஃப்ளைட் டிராவலர்ஸ். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கவங்க அப்படி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜோட சம்மந்தப்பட்டவங்க தான். ஸோ இப்போ இன்னொன்னா வந்துட்டு இருக்கு. இப்போ நேத்தோ பார்த்தேன், ஒரு ஃபிலிம் மேக்கர் படம் எடுக்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த சரௌண்டிங்ல இருந்திருப்பார் போல, அவர் மிஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மேபி அவர் அங்கே ஏதோ ஒரு மீட்டிங்காக போயிருந்தாரா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க இதனாலதான் காணாம போனாங்களாங்கிறதும் தெரியல. பட் ஸ்டில் சொல்றாங்க. ஸோ
ஏன்னா மேலே ஃப்ளைட்டில் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட கரெக்டான எண்ணிக்கை நமக்கு வந்துருச்சு. கீழே இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த டிராவலர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 169 இந்தியன்ஸு, 53 பேர் பிரிட்டிஷ் நேஷனல்ஸ், 7 பேர் போர்ச்சுகீஸ் நேஷனல்ஸ், ஒருத்தர் கனடா. சரி, இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த டர்க்கி பேஸ் பண்ண விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம். இப்போ ரீசெண்டாக தான் பஹல்காம்ல ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கேஸ் இப்போ நான் சொல்ல போகிறது தான் உண்மையான காரணம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம எல்லாம் கண்ணீர் தான் வடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரணம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், பஹல்காம் டெரர் அட்டாக்ல பாகிஸ்தானுக்கு டர்க்கி நாட்டோட சப்போர்ட் வந்து இருந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாய்காட் டர்க்கி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நாட்டுக்குள்ளே போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில டிராவல் கம்பெனிஸை டர்க்கிக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ஸை வந்து நிப்பாட்டினாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டர்க்கியை இங்கே வந்து பாய்காட் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ஃப்ளைட்ஸோட மெயின்டெனன்ஸ் வந்து டர்க்கியில் இருந்திருக்கு. அதாவது AI-171 அதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட்டோட பேர். இந்த AI-171ஓட மெயின்டெனன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டர்க்கி கம்பெனி வந்து பார்த்துருக்கு. டர்க்கிஷ் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ கிராஷ் ஆன இந்த ஃப்ளைட்டோட மெயின்டெனன்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாபா ராம்தேவ் வந்து டர்க்கிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நியூஸில் சொன்னார். எனக்கு இனிஷியலாக பயங்கரமான ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து டெய்லி நியூஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த நியூஸ் வரும்போது இதை வந்து நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே நான் வந்து இருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு சோகமான ஒரு நியூஸு. பட் இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் நியூஸாக மாறுற ஒரு பாயிண்ட்டை தான் அதை நான் பார்த்தேன். ஏன்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டர்க்கிக்கு இது சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இதை ஆக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அவ்வளோ பெரிய நியூஸாக போன மாதிரி தெரியல. பட் இந்த பாபா ராம்தேவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை சொன்னார். ஸோ எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, இதை நம்ம வீடியோவில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் நடந்தது தான் அதில் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. டர்க்கி அவங்க நாட்டிலேருந்தே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டெக்னிக்கல் விஷயம் சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியல. பட் எனிவே இதுக்கும் டர்க்கிக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே சீரியஸாக வந்து தெரியல. அதை வந்து மேபி நம்மளுடைய கவர்மெண்ட் தான் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இது இப்படி ஒரு அக்யூசேஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதை தவிர ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஆங்கிளில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட் வந்து போய் கிராஷ் ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் ரெசல்யூஷனோட ஒரு வீடியோ கிடைக்கவே இல்லை யாருக்குமே. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு புவரான ஒரு வீடியோ தான் இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் போய் கிராஷ் ஆனால் ஒரு ரொம்ப கம்மியான ஒரு குவாலிட்டியில் ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வச்சு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு 17 வயசு பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரோப்ளேன் கிராஷுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கான் அந்த பையன் அப்படிங்கிறதான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. என்ன அப்படின்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புவர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வச்சு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமேனா நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் கிடையாது. எல்லாருமே ஓகேவா, ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை கவர்மெண்ட் தான் சொல்லணும். நம்ம வந்து இதை பற்றி பேசுறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மேபி நான் சொல்லலாம். ஃப்ளைட்டோட ஃப்ளாப்ஸில் ப்ராப்ளம், இன்ஜின் ஃபெயிலியர், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அந்த ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த 17 வயசு பையன் வீடியோ எடுத்திருக்கான். ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்து ரொம்பவே கீழே போகிற மாதிரி இருந்திருக்கு. அதை வீடியோ எடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் காமிக்கணுங்கிறதுக்காக அதை வீடியோ எடுத்திருக்கான். அவன் சிஸ்டரும் கூட இருந்திருக்காங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட அவன் கூட இருந்ததா சொல்கிறாங்க. அதை வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோவில் தான் நேராக போய் கிராஷ் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோவை வச்சு தான் இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிற செகண்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆகிடுச்சு. அந்த பையன் வந்து பயங்கரமாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். அவன் வந்து சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்கான் என்னன்னா, இனிமேல் நான் ஃப்ளைட்டில் ஏற போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு காரணங்கள் பல இருந்திருக்கலாம். மெயினாக என்னன்னா, மீடியா பர்சன்ஸ் வந்து அவன் வந்து 2 நாளைக்கிட்ட பாடாப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. கொஷின் மேலே கொஷின் கேட்டு ரொம்ப பாடாப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி மீடியாவில் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ போலீஸே அதுக்கப்புறம்
அவருடைய அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டு போனோம். அந்த பையனும் உங்கள் அப்பாவும் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த பையனை நாங்கள் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பையன் எடுத்த அந்த வீடியோ வச்சு தான் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை நான் படிக்கும்போது நான் நினச்சேன், நம்ம வந்து சாதாரணமாக ஃபோனில் வந்து பேச போகிறோம், ஏஐ வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்த கிராஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரிஜினலாக கிராஷ் ஆன வீடியோ பெருசாக யார்ட்டையும் வந்து பெருசா எதுவும் வெளியே வரல. அந்த டைம்ல வந்து ஏஐ வச்சு நியூஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பையன் எடுத்த இந்த வீடியோ தான் இப்ப பெரிய பேசும் பொருளா போயிருக்கு. இதே ஃபிளைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி டிராவல் பண்ண ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த ஏர் இந்தியா ஃபிளைட்ல தான் நான் வந்து டிராவல் பண்ணேன், இதுல நிறைய அன்யூஷுவலான விஷயங்களை நான் நோட் பண்ணேன், என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் எகைன் வைரல் ஆகுது. அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு என்னன்னா, நான் இப்ப எந்த ஃபிளைட்டுன்னு நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, நான் 100 தடவை கூட சொல்றேன், இப்ப கிராஷ் ஆன இதே ஃபிளைட்ல அவர் டிராவல் பண்ணியிருந்திருக்காரு. ஓகேவா? இப்ப என்னன்னா, இந்த ஃபிளைட்ல கிராஷ் ஆகி இறந்தவங்களோட ஃபேமிலிஸ் ஒரு பக்கம் பயங்கர ஒரு துக்கத்துல இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபிளைட்ல போக வேண்டியவங்க அவங்க மிஸ் பண்ணி உயிர் பொழைச்சிட்டாங்க. உயிர் பொழைச்சவங்க கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு பேரடைஞ்ச மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லணும். இந்த பையனை கூட எடுத்துக்கோங்க. இவர் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே ஃபிளைட்ல டிராவல் பண்ணி முடிச்சுட்டாரு. இவர் டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிராஷ் நடந்திருக்கு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்காரு. பட் எனிவே, டிஸ்டர்ப்டா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த ஃபிளைட்ல டிராவல் ஆன போது நிறைய அன்யூஷுவலான விஷயங்களை நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றாரு. முக்கியமா அவர் வந்து ஃபிளாப் அந்த ஃபிளைட்ல ஃபிளாப் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அதோட பொசிஷனை வச்சுலாம் அதை சொல்றாரு. ஸோ அதை நம்ம அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா நம்ம ஃபிளைட்டை பத்தியான எக்ஸ்பர்ட்டும் கிடையாது, அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி பேச முடியாது. பட் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் அன்யூஷுவலான விஷயங்களை அவர் நோட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. பேர்ட் ஹிட் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை வந்து மோதுறது, அப்புறம் டூவல் இன்ஜின் ஃபெயிலியர். அந்த ஃப்ளைட்டுக்கு 2 இன்ஜின் இருக்கும். அந்த 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டோட மேனுஃபேக்சரிங்லேயே கூட வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து எடுத்து பாடி யூஸோட மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து இப்போ பாடிஸ் கூட வந்து ஃபுல்லாக எல்லாத்தோடையும் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த நியூஸை வந்து என்னால் வந்து கேரி பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோ எடுத்தணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹைலி டிஸ்டர்பிங் நியூஸ். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாவது நான் வந்து ஏதாவது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். வெரி வெரி டிஸ்டர்பிங்க. நான் என்னுடைய ஒரு பார்வை இதுதான். ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோ, ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த நியூஸை வந்து நான் ரொம்ப முன்னாடியே கவர் பண்ணலான் இருந்தேன். நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஒரு நாள் 2 நாள் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். என்னால் வந்து மீண்டே வர முடியல. முக்கியமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இதில் 2 இருக்கு, பிளாக் பாக்ஸே 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றை முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னொன்று இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய அந்த பைலட் வந்து கடைசியாக பேசினது, அந்த ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வரும். ஸோ இப்போ கூட கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பைலட் வந்து கடைசியாக மேடே அப்படின்னு சொல்லி கால் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு எமர்ஜென்சி கால். ஸோ அதுதான் கடைசியாக கேட்டதாக வந்து சொல்கிறாங்க. பட் போக நமக்கு தெரியும். பட் இது ரொம்ப குரூஷியலாக இருக்கும், ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தோட அந்த வீடியோ முடிப்போம். என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் ஏறாமல் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பொழைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு சில பேர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. பட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்களுக்கு என்ன கிராஷ் ஆக போகுதுன்னு தெரிய போதா என்ன, வேற ஏதோ ஒரு சில காரணங்களால இந்த ஃப்ளைட்டில் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி சொல்லி ஒரு சில பேர் ஏறாமல் பொழைச்சிருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தவங்களை பற்றி நம்ம சொல்லிடுவோம். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஒரு பயங்கரமான ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க.
போனால் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. ஏர்போர்ட்டில் இருக்கவங்க இவங்கள விடவே இல்லை, நீங்கள் வந்து போகக்கூடாது, இந்த ஃப்ளைட்டு நீங்கள் ஏற முடியாது அப்படின்ட்டாங்க. இவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காங்க, ஷி பெக்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பயங்கரமாக கெஞ்சி பார்த்துருக்காங்க, கடைசி வரைக்கும் விடவே இல்லை. சரி நமக்கு அவ்வளோதான், சரி நம்மளை வந்து விட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டும் நம்மளை விடலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிராஷ் ஆன நியூஸ் வந்து வந்திருந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் ஏறாமல், அதாவது இந்த கிராஷ் ஆன ஃப்ளைட்டில் எய்தர் வந்து இந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க, இவங்கள மாதிரி இல்லாமல் இந்த ஃப்ளைட்லேயே ஏறாமல் வேற ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணவங்களா இருப்பாங்க இல்லையா, இந்த ஃப்ளைட்டில் ஏறாமல் வேற ஃப்ளைட்டில் போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கவங்க, அவங்களா இருக்கட்டும், இந்த பொண்ணு மிஸ் பண்ண பொண்ணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உயிர் தப்புனவங்க கூட வந்து கொஞ்சம் பெயரடைஞ்ச மாதிரி தான் இருக்காங்க. எப்போ இல்லை வேற நம்ம போட அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நான் அந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ எனிவே அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ உண்மையிலே ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு நியூஸ் இது. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.